இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய ஈகை, இரக்கம், பரிவு, அன்பு, பாசம். இன்றைக்கு தலைப்பு யாருக்காவது தெரியுமா? ஈகை, குணம் உள்ளவர், வளமுடன், அதாவது ஆசீர்வாதங்களுடன், கடவுளுடைய அருளுடன் வாழுவார். ஈகைன்னு என்ன? ஈகைனா இரக்கமா, கொடுத்தலா? கொடுத்தல். ஈகை, ஈகை என்பது கொடுத்தல். கொடுக்கிற பொழுது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கையில் போல. சரி, கையை தூக்குனா, சாமி இவ்வளோ நேரமும் நடந்து வந்தோம், அங்கே மணலில் உட்காந்துருந்தோம், கையெல்லாம் காலெல்லாம் வலிக்குது. கால்ட்டு தானே நடந்து வந்திருப்பீங்க, கைட்டு நடக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தூக்கு பார்ப்போம், ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசே கை உயர்த்தி ஜெபித்த பொழுது வெற்றி, அவர் கையை இறக்குனாரு, தோல்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர தூக்குனா 100 மடங்கு, இப்படி தூக்குனா 75, இப்படி தூக்குனா 50, இப்படி தூக்குனா 25, தூக்கவே இல்லைன்னா 0. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஹல்லல் அப்படின்னா ஆண்டவரே வாழ்க, அவ்வளோதான். ஆண்டவரை வாழ்த்து. எத்தனையோ பேரை வாழ்க வாழ்க வாழ்கங்கிறோம், அவங்களாம் நமக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல. ஆனால் இவர் தனது திருவுடலை, திரு இரத்தத்தை நமக்கு, அவரது உடலை, அவரது உயிரை நமக்கு உணவாக தந்து கொண்டிருக்கிறவர். பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே ஒரு அருமையான வார்த்தை. இயேசு அங்கு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை பெற்று ஒருவர் ஒருவருக்கு கொடுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கொட்டாவி தான் வருது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கொடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுத்து பாருங்க. சில சமயங்களில் நம்ம பார்க்குறோம், இருக்கும், கஷ்டத்துக்கு வருவாங்க, நோயில் வருவாங்க, வேதனையில் வருவாங்க, தேவையில் வருவாங்க. ஆனால் நாம் கொடுக்கறதுக்கு, ஐயையோ வீட்டுக்காரர் இல்லையே, சாவி அவற்றெல்லாம் இருக்குது, பணம் அவற்றெல்லாம் இருக்குது. வீட்டுக்காரர் இருந்தாருன்னா, என் வீட்டுக்காரமாக தான் இருந்தது, நேற்று ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோமே, இல்லையே. பிரியமான சகோதர சகோதரிகளே, கொடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கி நாம் எப்படி கொடுக்குறோம்? தாத்தா பாட்டி அவங்க 2 தோசை இருந்துச்சு, 2 தோசையை சுட்டு பாட்டி சுட, தாத்தா 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு தட்டில் அந்த 2 தோசையும் வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிடும்போது ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பிக்கிறாங்க, அதுக்குள்ளே கதவை தட்டுறாங்க. பாட்டி ஓடி போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. பேரப்பிள்ளைகள் 2 பேர், பேரன் பேத்தி 2 பேரும் வந்துட்டாங்க. வந்த உடனே தாத்தா சொன்னார், பரவாயில்ல, இந்த ஒரு தோசையை 2ஆக பிச்சு பேரப்பிள்ளைகள் கொடு, இந்த ஒரு தோசையை நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட தான் தாத்தா அடுத்தால பிச்சு வாயில் வைக்க போனார். நாய்க்குட்டி பாசமாக வளர்க்குறது லொல்லு லொல்லுன்னு கதவை தட்டுச்சு, கால்ட்டு. சரி பரவாயில்ல, இந்த பாதி தோசையில் கால்வாசியை நான் அங்கே என்ன செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நாய்க்கு கொடுத்துட்றேன். எனக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்கேருந்தோ மியாவுன்னு சத்தம் வந்துச்சு. உடனே தாத்தா பார்த்தாங்க, பரவாயில்ல, அந்த தோசையை எடுத்து கொடுக்க போனாங்க. பாட்டி சொன்னாங்க, நீங்கள் இப்போ சாப்பிடுங்க ஐயா, நான் எனக்குள்ளதில் பாதியை கொடுக்குறேன். சரின்னு கொடுக்க போனாங்க. கொடுத்துட்டு வந்து உட்கார தான் போனாங்க. மீண்டும் அங்கே ஒரு சத்தம் கேட்குது, அம்மா சாப்பாடு இருந்தால் கொடுங்கம்மா. பிச்சைக்காரர் வந்து கேட்டார். உடனே தாத்தா சொன்னார், பரவாயில்ல, இதை கொடுமா. தாத்தாவுக்கு அங்கே
ஒரு வாய் தான் சாப்பிட்ருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல இதை கொடு. உடனே பாட்டி தாத்தாவுக்குள்ளதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்த கால் தோசையில் பாதி பாதி சாப்பிட ஆரம்பித்தாங்க. நிறைவாக சாப்பிட்டாங்க. பிரியமானவர்களே, கடவுள் ராத்திரி கனவுல தோன்றினார். தோன்றி அங்கே தாத்தாட்ட சொன்னார், நீ உண்மையிலேயே நான் உன்னை பலமுறை தேடி வந்தேன், நீ எனக்கு பசியோடு இருந்த எனக்கு நீ சாப்பாடு கொடுத்த. உடனே தாத்தா எந்திரிச்சு பாட்டி எழுப்பி, கடவுள் வந்தாரா, நீ சாப்பாடு கொடுத்தியா? உடனே பாட்டி தான் சொல்லிச்சு, இல்லைங்க, பேர பிள்ளைகள் தானே வந்துச்சு, அங்கே நம்ம வளர்க்கிற நாயும் பூனையும் தானே வந்துச்சு, அடுத்தால பிச்சைக்கார தானே வந்தாங்க, எங்கே கடவுள் வந்தார்? மேலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, இவர்கள் வழியாகத்தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாய், உனக்கு நிறைந்த ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, அந்த தாத்தா பாட்டி ரொம்ப நாள் நீண்ட ஆயுளோடு இருந்தார்கள். இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட்டா தான் ரொம்ப வருஷம் இருப்போம்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரையும் மருந்து தான் சாப்பிட்றாங்க. சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு? 2000 மாதம். மாத்திரைக்கு எவ்வளவு செலவு? 12,000. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இன்றைக்கு தேவையில்லாததை நாம் சாப்பிட வேண்டும்? எது தேவையோ அதை சாப்பிடுங்க. எது தேவையோ அது நற்கருணை ஆண்டவர். இந்த நற்கருணை ஆண்டவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா நலனையும் தருவார். உடல்நலம், ஆன்மீக நலம், உங்களது குடும்பத்தில் இருக்கிற அந்த சமாதான குறைவு, அதனை நீக்கி அவர் சமாதானம் என்கிற நலத்தை தருவார். இந்த நாளிலும் கூட நாம் எப்படி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம்? நம்மிடம் இருப்பதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? நம்மிடம் இருப்பது என்ன? இன்னைக்கு என்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, என்கிட்ட என்ன பெருசாக இருக்குது, ஆண்டவர் எனக்கு என்ன நிறைய தந்துட்டாரு, அள்ளியா கொடுத்துருக்காரு, நான் அள்ளி கொடுக்கறதுக்கு நானே கஷ்டப்படுறேன், நானே கடன் வாங்கி நானே மாதம் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட என்ன இருக்குது? பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு நிறைய கொடைகளை தந்திருக்கிறார். என்னவெல்லாம்? முதல்ல நமக்கு நேரம். நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? நேரத்தை வயதானவர்களுக்கு கொடுக்குறோமா? வயசானவங்க தண்ணி கொடுப்பா பேரப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, கிளவி சும்மா கடை, தாத்தா சும்மா கிடக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு எங்களை போட்டு கூப்பிட்டு அடக்க, கிளவிட்ட கேளு. அதே எந்திரிக்க முடியாது பாவம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நேரத்தை வயதானவர்கள் நோயாளிகளுக்கு கொடுக்குறோமா? முதல்ல நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறோமா? எவ்வளவு நேரம் நீ ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு கோயிலில் உங்களுக்கு எரிச்சலாக வரும். பிரசங்க ஆரம்பிச்சிட்டார், ஐயோ இவர் 1 மணி நேரம்லாம் வைப்பார், இவர் பூசையை 2.5 மணி நேரம் வைக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கமே, இன்றைக்கி வேறு வந்துட்டாரே, இப்போ வேறு வயிறு கடபடா சத்தம் கேட்குதே, நடந்து பசிக்குதே, வரும்போது வேற அந்த பானிபூரியை வேற பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், நான் என் பொண்டாட்டியை பூசைக்கு இல்லை, நான் சினிமாவுக்கே கூப்பிட்டு போக மாட்டேன். பரவாயில்லையே, நீ நல்லா கெட்டிக்காரன்ப்பா, போங்க சாமி. சினிமாவில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டாங்க அப்படின்னா, இல்லைன்னா அங்கே வகையாக வச்சு சாப்பிட்டாங்கன்னா உடனே சினிமா பார்த்தது போதும், வாயா ஹோட்டலுக்கு என்னையை கூப்பிட்டு போயாங்கிறா. ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே நல்ல சேலை உடுத்திட்டு வருவாங்க, சட்டை போட்டு வருவாங்களா, இப்போ உடனே வாயா எங்கே ஜவுளி கடைக்கு வாயான்னு கூப்பிடுறா. சினிமாவுக்கு போவான, இவ்வளவு செலவு பண்ணுவான, ஹோட்டலுக்கு போய் இன்னும் அங்கே போய் கடைசி மாதம் நான் தான் அங்கே இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கிறேன், அதனால் நான் கூட்டு போகிறதே இல்லைன்னா. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நேரத்தை கடவுளோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? நம் குடும்பத்தில் இருக்கிற இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி பேசுகிறதில்ல, பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசுகிறதில்ல, அதனால தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள். நேரத்தை கடவுளோடு நீ பகிர்ந்து கொள், உன் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள். நோயாளிகளோடு, வயதானவர்களோடு நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம்? பிரியமானவர்களை, அடுத்ததாக நம்மிடம் இருக்கிற திறமைகள், நம்மிடம் இருக்கிற ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்துகள், கொடைகள், இவற்றை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோமா? உணவு, இன்னும் நம்மிடம் இருக்கிற ஆண்டவர் தந்திருக்கிற சொத்துக்கள். அண்ணன் தம்பி 2 பேர் பெரிய சண்டை, சொத்தை விற்றுத்தான் செலவழிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? வேற ஒன்றுமே இல்லை, தண்ணி போகிறது
அந்த செவர் பக்கமாக போயிடுச்சான். சண்டை போட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் நீதிமன்றம் போய் கடைசி இருந்த வீட்டை ரெண்டையும் விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. காரணம், வெறும் தண்ணி போகிற ஒரு அடி இடம். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு குடும்பத்திலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள். காரணம் என்ன? சொத்து பணம். நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் சொத்தை சேர்த்து வச்சா எங்களுக்கு அப்புறம் எங்கள் பிள்ளைகள்லாம் சண்டை போட்டு கிடப்பாங்க, வித்துடலாம்னு இருக்குது. இல்லை, கோயிலுக்கு எழுதி வச்சிடலாம், அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிடலாம் போல இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்ததை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோமா? ஒரு பையன் திருமுழுக்கு பெறுவதற்காக வந்தார்கள். வந்த பொழுது சாமியாருக்கு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, என்ன பேர் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்? என் பையனுக்கு முருகன் அந்தோணி அப்படின்னு விடணும். அப்படியா, முருகன் அந்தோணியா? என்னையா கிறிஸ்தவங்க நீங்கள் முருகன் அந்தோணின்னு பெயராக சொல்கிறீங்களே? அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, சாமி, நான் முதல் பிரசவம் இந்த பையனை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு போனோம். அங்கே டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரத்தம் இல்லை, உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எனவே குழந்தை பிறப்பது ரொம்ப கடினம், அறுவை சிகிச்சை பண்ணணும், அப்போ தான் தாயவாவது காப்பாற்ற முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே அறுவை சிகிச்சை பண்ணால் தான் 2 பேரையும் காப்பாற்ற முடியும். உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அம்மாட்டுக்கு ரத்தம் இல்லை. உடனே ரத்தத்துக்கு ஓடுதாங்க, ஓடி அலைகிறாங்க. தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாங்க, நண்பர்கள்ட்ட கேட்டு பார்த்தாங்க, ரத்தம் கிடைக்கல. அது ஏபி பாசிட்டிவ், கிடைக்கல. உடனே அவர்கள் பேங்க்கு கேட்டு பார்க்குறாங்க, பிளட் பேங்க், அங்கேயுமே இந்த ரத்தம் ஸ்டாக் இல்லைன்றாங்க. என்ன செய்கிறது? ஓடிட்டு அலைகிறார். எங்கெல்லாமோ ஃபோன் பண்ணி பார்க்குறார், கிடைக்கல. கஷ்டத்தில் வேதனையில் போய் அங்கே டீ கடையில் போய் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. உடனே ஒரு நர்சம்மா சொல்லி அவங்களுடைய அந்த மனைவியுடைய தம்பி ஓடியாராரு, நீங்கள் இன்னும் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 2 பேரும் பிழைக்க மாட்டாங்க. அறுவை சிகிச்சைக்கு அங்கே வச்சுருக்காங்க, ரத்தம் இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறாரு டாக்டர். நீங்கள் நேரம் காலம் தாழ்த்த 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து. குழந்தை கொடி சுற்றி கிடக்குது, சீக்கிரமாக ரத்தம். சொல்லும்போது தான் அந்த பக்கத்தில் இருக்கிற கறிக்கடை பாய், அவர் கடையில் இருந்த அந்த முருகன் என்கிற அவர் யாருன்னே தெரியாது, அவர் தான் வாராரு. இவற்றை, என்னையா ரொம்ப கவலையாக இருக்கீங்க, கவலையாக இருக்கிறீங்க, அந்த பையன் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் பரிதவிச்சு அந்த பாய் அண்ணாச்சிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே, என்னன்னு கேட்டார். இப்படி என்னுடைய மனைவிக்கு அறுவை சிகிச்சைக்கு ரத்தம் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, வேண்டியவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்தேன், யாரும் முன்வரவில்லை, யாருக்கும் இந்த பிளட் குரூப் இல்லை, பிளட் பேங்க்லேயும் இல்லை, என்ன செய்வது? என் மனைவியும் குழந்தையும் காப்பாற்றணும், என்னால் முடியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்பொழுது அந்த முருகன் என்ற சகோதரன் சொல்கிறாரு, எனக்கு ஏபி பாசிட்டிவ் தான், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. இன்றைக்கு நானும் என் குழந்தையும் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த என்னுடைய அந்த நண்பர். அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த நண்பர் என்னுடைய சகோதரன், என் உயிரை காப்பாற்றுவதற்கு எனக்கும் என் குழந்தைக்கும் உயிர் கொடுத்த அந்த சகோதரன், அந்த நண்பர், அவருடைய பெயரை தான் முதல்ல முருகன்னு வச்சு அதுக்கப்புறம் தான் என் குடும்பத்தில் உள்ள அந்தோணி என்ற பெயரை வைக்கணும், முருகன் அந்தோணி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எத்தனை பேர் பெயர் தெரியாதவர்கள், இனம் தெரியாதவர்கள், முகம் தெரியாதவர்கள் இன்றைக்கு எவ்வளவோ உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு மருத்துவம் பார்த்தது எந்த டாக்டரு, அவர் பேர் தெரியுமா? நர்ஸு பேர் தெரியுமா? உங்களுக்கு ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுத்தவங்க யார்? உங்களுக்கு கஷ்டங்களில் உதவி செய்தது யார்? நீங்கள் தேவையில் இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்தது யார்? இன்றைக்கு நீங்களும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை நமக்கு சொல்லித் தருகிறார். என்ன சொல்லித் தருகிறார்? நான் என் உடலை உங்களுக்கு உணவாக தந்திருக்கிறேன், ஆன்மீக உணவாக, உடல் உணவாக, நீங்களும் கொடுங்கள், நான் உங்களுக்கு தருவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர்
நம்மை கொடுக்க சொல்லி இருக்கிறார். நேரம், நமது பணம், நமது உணவு, நமது உடைகள், நமது திறமைகள், இவற்றை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோமா? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். அதன் பின்னால் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தன்னையே நமக்கு தருகிறாரே. சாதாரண கோழி அது முட்டையை கொடுத்து விட்டு உயிரோடு இருக்கிறது. ஆனால் ஆடு தன்னையே உணவாகிறது, தன் இரத்தத்தை கொடுக்கிறது. எனவேதான் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, இறைவனின் செம்மறி. இயேசு ஆண்டவர் தன்னையே நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். திருப்பலியிலே தருகிறார். இன்றைக்கு நம் வீடுகளை ஆசீர்வதிப்பதற்காக, நாம் வாழுகிற பகுதியை அவர் சமாதானமுள்ள பகுதியாக, பகைமையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, தீயவனிடமிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நம் இல்லம் தேடி நற்கருணை ஆண்டவர் வந்தாரே. அவர் இன்றைக்கு அருளை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், தேவையில் நிறைவை தந்திருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட இந்த ஆண்டவர் நம்மிடம் கேட்பதெல்லாம், நீ உன்னிடம் எனக்கு தருவதற்கு என்ன இருக்கிறது? ஆண்டவரே, நான் பணம் தருகிறேன், என் முடியை தருகிறேன், மெழுகுதிரி தருகிறேன், திருப்பலி கருத்து தருகிறேன். ஆண்டவர் அதையெல்லாம் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டவர் அவரிடம் இல்லாத ஒன்றை நம்மிடமிருந்து கேட்கிறார். நமது பாவத்தை இன்றைக்கு ஆண்டவரிடம் கொடுங்க. இந்த நற்கருணை ஆண்டவரிடம் உங்கள் பாவங்களை கொடுங்க. அவரிடம் இல்லாத ஒன்று, உங்களிடம் நோய் இருக்கிறது, அந்த நோயை கொடுங்க. ஆண்டவர் உங்கள் நோய்களை ஒரு வார்த்தையிலே குணப்படுத்துகிறார். ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்த பொழுது கை பிடித்து தூக்கினா, அவள் காய்ச்சலில் இருந்து விடுதலை பெற்ற உடனே எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார், அப்போஸ்தலர்களுக்கு பணிவிடை செய்தார். இந்த நாளிலும் கூட என் சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருக்கும் நோயை கொடு. ஆண்டவர் உன் நோயை அவர் குணப்படுத்துகிறார். உன் வேதனையை கொடு. அங்கே இறந்து போன அந்த மகளுக்காக யாயீர் ஆண்டவர் முன்னிலையில் முழந்தாள் படியிட்டு ஜெபித்தார். ஆண்டவரே, என் மகள் சாக கிடக்கிறாள், வாருங்கள். இயேசு சொன்னார், உன் மகள் பிழைத்துக் கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வேளையிலே இயேசுவோடு யாயீரோடு அங்கிருந்தவர்களும் உள்ளே நுழைகிறார்கள். அப்பொழுது வெளியிலே நின்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அந்த குழந்தை இறந்து போனது, இவர் போய் என்ன செய்ய போகிறார்? இயேசு பெற்றோர்களை அழைத்து சென்று, நீங்கள் விசுவாசம் குறைய வேண்டாம், என்னோடு வாருங்கள், குழந்தையின் கையை பிடித்து தலைத்தாகவும் என்று சொல்லுகிறார். சிறுமியை நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்துடு என்று சொல்லுகிறார். அந்த குழந்தை எழுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் நோய்களில் உங்கள் கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். ராயப்பர் விசுவாசம் இழந்த பொழுது, ஆண்டவரே சாக போகிறேனே என்று சொன்ன பொழுது, அங்கு இயேசு கரம் பிடித்து தூக்கிவிட்டு, ஏன் விசுவாசம் இழந்தாய்? விசுவாசம் கொள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு உங்கள் நோய்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். எவ்வளவு மருந்து மாத்திரைகள், எவ்வளவு நீங்கள் உபவாசங்கள், எவ்வளவு சாப்பாட்டிலே எவ்வளவு கவனமாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் ஜெபிப்பதில் கவனமாயிருங்கள். உங்களை ஆண்டவரிடம் கொடுப்பதில் கவனமாயிருங்கள். நற்கருணை உண்பதிலே கவனமாயிருங்கள். பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவுச்சாதனம், கன்ஃபெஷன் செய்வதிலே கவனமாயிருங்கள். ஆண்டவர் உங்கள் நோய்களை குணப்படுத்துகிறார். பாவ சங்கீர்த்தனம் செய். எப்பொழுது உன் பாவம் மன்னிக்கப்படுகிறதோ உன் நோய் குணப்படுத்தப்படுகிறது. முடவன் அவனை கூரை பிரித்து உள்ளே இறக்கினார்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அங்கிருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார்? தன்னை கடவுளாக்கி கொள்கிறானே என்று பேசிக் கொண்டார்கள். எது எளிது? எழுந்து உன் படுக்கை தூக்கி கொண்டு போ என்பதா, அல்லது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா என்ற கேள்வியை கேட்டு இயேசு சொன்னார், உன் படுக்கையை தூக்கி கொண்டு உன் வீட்டிற்கு போ. அவன் எழுந்து அங்கே நடந்து சென்றான். இதுவரை தன்னை சுமந்த அந்த கட்டிலை தான் சுமந்து சென்றான். இதுவரை ரோட்டிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன், வீட்டிற்கு வெளியிலே இருந்தவன், இப்பொழுது வீட்டிற்குள்ளாக நுழைகிறான். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். என் சகோதரனே, சகோதரியே, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது இன்னைக்கு உன் நோய்கள் தீர்ந்து போகிறது. விசுவாசத்தோடு நீ உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பொழுது, யாயீர் தன் மகளுக்காக ஜெபித்தார். அங்கு மகள் குணம் பெற்றுக் கொண்டார். 101 தலைவனுடைய மகன்
அவன் குணம் பெற்றுக் கொண்டான். அதுபோல இன்றைய நாளிலும் கூட என் சகோதரனே சகோதரி, உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபி. அவர்களது நோய்கள் இன்றைக்கு தீர்ந்து போகும். பிள்ளைகள் படிப்பதில்லை, பெற்றோர்கள் சொல்வதை கேட்பதில்லை, செல்போன் பார்க்கிறார்கள், டிவி பார்க்கிறார்கள், கீழ்ப்படியவில்லை, தாறுமாறான வாழ்வு, இன்னும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள், இன்னும் கெட்ட நண்பர்கள், உலக போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் கூட பெற்றோர்களே உங்களது பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். 101 தலைவரை போல, யாயிரை போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், படிப்பிலே ஆர்வத்தை கொடுக்கிறார், நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கிறார், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை தருகிறார். உலக போக்கிலே இன்றைக்கு விஞ்ஞானம் அறிவியல் வளர்ந்து இன்றைக்கு தொழில்நுட்ப சாதனங்கள், இன்னும் ஊடகங்கள், இவற்றில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு பாவ வாழ்விற்கு தங்களை அடியெடுத்து வைக்கிற, கெட்ட நண்பர்களோடு பழகி கொண்டிருக்கிற, கெட்ட பழக்க வழக்கங்கள் கொண்டிருக்கிற உங்களது பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை இன்றைக்கு கேட்க போகிறார். ஆண்டவரிடம் இல்லாதது உங்கள் பாவம், உங்கள் நோய், உங்கள் பிள்ளைகளின் ஊதாரித்தனம் ஆண்டவருக்கு கொடுங்கள். இந்த நாளிலும் கூட உங்களது விசுவாசத்தை ஆண்டவரிடம் கொடுங்கள். ஆண்டவரை தேடி வருகிற பொழுது உன் விசுவாசம் உன்னை நலமாக்கிற்று என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? விசுவாசத்தோடு அவர்கள் வந்தார்கள். உன் விசுவாசம் உன்னை நலமாக்கிற்று. இன்றைக்கு நீங்கள் நலம் பெற வேண்டுமே ஆனால் உங்களிடம் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கொடுங்கள். உங்களிடம் ஒன்றுமில்லையா? உங்கள் பாவங்களையும் நோய்களையும் உங்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் உங்கள் கடன்களையும் ஆண்டவர் திருப்பாதம் காணிக்கையாக்குங்கள். ஆண்டவர் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார். பாவத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, நோயிலிருந்து, துயரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். கடன் தொல்லைகள், வேதனைகள், மனக்குழப்பங்கள், உளவியல் பிரச்சனைகள், அடிமைத்தனங்கள், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவரிடம் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். எல்லோரும் முழந்தாள் படியிடுங்கள். இந்த நாளிலே நாம் ஆண்டவர் முன்னிலே இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம், ஆண்டவரே என்னை முழுவதும் நீர் ஏற்றுக்கொள்ளோ, என்னை நான் உமக்கு காணிக்கையாக்குகிறேன், என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நான் உமக்கே தருகிறேன். எல்லாம் முழந்தாள் படியிடுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே என்னை நான் உமக்கு தருகிறேன். என் தீய எண்ணங்கள், என்னுடைய தீய வார்த்தைகள், என்னுடைய தீய பழக்க வழக்கங்கள், என்னுடைய தீய வாழ்வு முறைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் உம்மிடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, கடன் தொல்லை இருக்கிறது. ஆண்டவரே இந்த கடன் தொல்லைகளை நீரே நீக்குவதற்கான நல்ல வேலை வாய்ப்பை கொடும், நல்ல பொருளாதாரத்தை கொடும். சமூகத்திலும் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் விசுவாசத்திலும் ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் பண்பாட்டிலும் நான் உயர்ந்து நிற்கிற, வளர்ச்சியாய் நான் உயர்ந்து நிற்கிற விடுதலை தந்து தீய பழக்க வழக்கங்கள், குடி பழக்க வழக்கங்கள், கெட்ட வாழ்வு முறைகள், கெட்ட வார்த்தைகள், கோபங்கள், ஊதாரித்தனம், ஆடம்பரம், அனாவசிய செலவுகள், ஆண்டவரை சேமித்து வைக்காத மனநிலை, இன்னும் பொருட்களை வாங்கி குவிப்பதிலே பேரானந்தம், ஆடை அலங்காரம், உடல் அலங்கரிப்பு, ஆண்டவரே இவற்றிலிருந்தெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை தாரும். பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் இல்லை. சொத்துக்களுக்காக, பணத்திற்காக இன்றைக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன் என்ற ஆணவம், தற்பெருமை, போட்டி, பொறாமை இன்றைக்கு பிள்ளைகளிடம் இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் இருக்கிறது. ஆண்டவரே உறவினரிடம் இருக்கிறது, நண்பரிடம் இருக்கிறது. நாங்கள் வேலை பார்க்கிற இடங்களில் எங்களுக்கு போட்டிகள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எல்லாவற்றையும் நீர்தாமே நீக்கி சமாதானத்தை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக, உள்ளத்திலே மகிழ்ச்சி, இல்லத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக, செய்கிற வேலைகளிலே உயர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பை கொடும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடும், இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல வாழ்வு முறையை கொடும். ஆண்டவரே வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டிலே வேலை செய்ய விருப்பப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடும், வேலை பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வை கொடும், சிறப்பு தேர்வு, தனி தேர்வு,
பொது தேர்வு, அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் நிறைய மதிப்பெண்கள் பெறட்டும். தகுதி தேர்விலே பிள்ளைகள் தகுதி பெற்று அரசு வேலைகளுக்கு செல்லட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் கல்வி, ஞானம், ஒழுக்கம், பக்தி இவற்றில் சிறந்து விளங்கட்டும். பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியட்டும். குருக்கள் கன்னியர்களுக்கு கீழ்ப்படியட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பெற்றோர்களை ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள ஆன்மீக பலத்தை கொடும். பிள்ளைகளை வளர்ப்பதற்கான பொருளாதாரத்தை கொடும். நல்ல ஞானத்தை கொடும். நல்ல வாழ்வு முறையை கொடும். பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாய் வளர்ப்பதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றோர்களுக்கு கொடும். குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்கள், குடும்பத்தில் இருக்கிற நோயாளிகள் அனைவரையும் தொடும் ஆண்டவரே. தொட்டு குணப்படுத்தும், ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள ஆன்மீக பலத்தை, நீடிய வாழ்விலை கொடும். நீடிய ஆயுள், நிறைந்த ஆண்டுகள் நிறைவோடு வாழுகிற ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளாலும் பேர பிள்ளைகளாலும் கவனிக்கப்படாமல், உணவின்றி, உடையின்றி, தங்குவதற்கிடமின்றி வெளியிலே அவர்கள் தெருக்களில் இருக்கிறார்கள். மற்ற வீடுகளிலே, இன்னும் பெற்றோர்கள் காப்பகங்களிலே, முதியோர் காப்பகங்களிலே, மருத்துவமனைகளிலே, அரங்குகளிலே, அடுத்த வீடுகளிலே, இன்னும் வெளி இடங்களில் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பெற்றோர்களையும், பெரியவர்களையும், ஆதரவற்று இருக்கிறவர்களையும், அனாதைகளையும், கைவிடப்பட்டவர்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், இன்றைக்கு புறம் தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், இவர்களை நாங்கள் இந்த வேளையிலே உமது திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பேர் கொடுப்பீராக ஆண்டவரே. திருமணமாகி பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் இணைவார்களாக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட திருமணமாகி குழந்தை பேரு பெற்றிருக்கிற பிள்ளைகள் சுகப்பிரசவம் பெற்றுக்கொள்வார்களாக. பயந்து கொண்டிருக்கிறவர்கள், ரத்தம் இல்லை என்று சொல்ல மருத்துவர்களால் இன்றைக்கு கைவிடப்பட்டவர்கள் உமது ஆசீர்வாதத்தினால் நல்ல உடல் நலத்தை பெற்றுக்கொள்வார்களாக, சுகப்பிரசவம் பெற்றுக்கொள்வார்களாக. குழந்தை நல்ல உடல் நலத்தோடு அவர்கள் பிரசவிக்க ஆசீர்வாதம் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், சிறு தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள், கால்நடை வளர்க்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரேங்கிறது. ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா இந்து சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மற்ற கிறிஸ்தவ சபையை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், நற்செய்தி பணி ஆற்றுகிற ஒவ்வொரு பாஸ்டர்களையும், சகோதரர்களையும், சகோதரிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் திருவருட் சாதனங்களை ஆர்வத்தோடு கலந்து கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இந்த நற்கருணை ஆண்டவர் ஆண்டவரே, நீர் இங்கு உயிரோடும், உடலோடும், ஆன்மாவோடும், தெய்வீக வல்லமையோடும், அப்பரச குணங்களோடும் இங்கு வீற்றிருக்கிறீரே. உம்மை பார்க்க வந்திருக்கிற பிள்ளைகள், உம்மை ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளைகள், விசுவாசத்தோடு கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெறுமையாய் போகாதவாறு உமது ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல ஆசீர்வதிப்பீரா. உமது வல்லமை இறங்கி வரட்டும், உமது ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும், உமது அபிஷேகம் இறங்கி வரட்டும். உமது வல்லமையினால் பிள்ளைகளை நீர் இப்பொழுது நிரப்புவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவங்களை கழுவுகிற நீர், நோய்களை நீக்குகிற நீர், பிள்ளைகள் தேவைகளை நிறைவு செய்கிற நீர், பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் இந்த புதிய ஆண்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாய் ஒன்றாய் இருப்பார்களாக. எதிர்நோக்குடைய பிள்ளைகள் அவர்களது பயணங்களிலே ஆண்டவரே, எதிர்நோக்கின் இந்த பிள்ளைகள் தங்களது பயணத்தில் வெற்றியை காண செய்தார்கள். தேவையில் நிறைவை கொடும், அவர்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றியை கொடும் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லோரும் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தில் நாளும் வளர்ச்சி பெற்று தங்களையும் தங்களது குடும்பங்களையும் அர்ப்பணித்து மேலான உமது வல்லமையினால் நீர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவதை உணர்ந்து பிள்ளைகள் உம் விருப்பப்படி, உமது சித்தப்படி, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அர்ப்பணித்த அன்னை மரியாளை போல, நீதிமான் உழைக்கிறவர் சுசேப்பரை போல, நற்கருணையிலே விசுவாசம் கொண்ட அந்தோணியாரை போல, அதிசயங்களை செய்த அந்தோணியாரின் அற்புதங்களை
நாங்களும் பெற்று வாழ, அவரை போல விசுவாசத்தில் நாங்களும் நாளும் வளர ஆசி வழங்குவீராக. நற்கருணை ஆண்டவரே, எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குற்றங்கள், குறைகள், எங்கள் தேவைகளை நிறைவை தந்து அவற்றை நீரே பலுகு பெருகச் செய்ய, நாங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவர் தருகிற நிறைந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்பமளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். பிதாவோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம்.